सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சிக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இனி எடுக்கிற அவசியம் இருக்காது இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா பதுக்கிற வேலையும் இருக்காது ஒதுக்கிற வேலையும் இருக்காது உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது மனம் கீழும் மேலும் குரலாது உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே பாப்பா திருடாதே யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே வேதம் புரியலே பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே வேதம் தெரியலே யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே வேதம் புரியலே
இருக்கின்றான். அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன். நாளை எங்கே யார் இருப்பார் அதுவும் தெரியலே. இப்போ நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வேதம் புரியலே. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. தம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான். நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான். உண்மை இன்று கூட்டுக்குள்ளே கலங்கி நிற்குதடா. அட உருட்டும் பெரட்டும் சுருட்டி கொண்டு வெளியில் நிற்குதடா. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் புரியலே, பேதம் புரியலே. மனிதர் போல முகம் இருக்குதடா. மோசம் நாசம் வேஷம் எல்லாம் நிறைந்திருக்குதடா. காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வெல்லுமடா. கதவு திறந்து பறவை பறந்து பாடி செல்லுமடா. அட என்னத்தை சொல் வேண்டா தம்பியோ, என்னத்தை சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை அன்புக்கு வணங்கு வள்ளலாரை
கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா?
கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா, சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா, இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. அம்பிகாபதி அழைத்த அமராவதி மங்கை அமராவதி, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி. சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி, என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா,
கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா? சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா? சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா? இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா? கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா? அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி, அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி. சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி, என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா? கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா? அழிஞ்சாச்சு தொலைஞ்சாச்சு வாழ்க்கைய பிளாக் அண்ட் ஒயிட் ஆச்சு, பகலெல்லாம் இருட்டாச்சு, வெறுப்பாச்சு கடுப்பாச்சு, இருந்தது எல்லாம் களைஞ்சாச்சு, நிஜமெல்லாம் பொய்யாச்சு. போரான வாழ்க்கை எனக்காக இங்க யாருமே இல்லையே, எல்லாம் வேர்க்க எப்போதும் நிம்மதி இல்லையே. போரான வாழ்க்கை
in the Indian tradition, which says the moment you have trust, you will automatically have this attitude, whatever happens, happens for your own good. And when you have this attitude, you'll find you'll be able to manage fear in a much better way. There's a very beautiful story. It seems a king and a minister went out for hunting. Suddenly a tiger attacked, and the king killed the tiger. In the process of killing the tiger, he lost his thumb. He was very sad that he has lost his thumb. The minister had exposed himself to yoga, and therefore he told the king, Maharaj, don't have to be sad. Whatever happens, happens for your own good. The king got very annoyed, and he said, I've lost my thumb, and you say whatever happens, happens for my own good. It was not appropriate on the part of the minister to say at that time. The king got so annoyed, caught hold of the minister and pushed him in the well nearby. Unfortunately, the well had little water, so he was saved. And then the king asked the minister, whatever has happened, is this for your own good? And the minister says, whatever happens is for my own good. The king cursed. He said, what a silly thing, this fellow is in the well and says this for my own good. He leaves the forest, leaving the minister in the well. And as he was going, he went to the neighbor's village, and there a group of Kali worshippers caught hold of the king. Kali worshippers is a group of people who believe in human sacrifice. They caught hold of the king and said, we are going to offer you as Balidan. We are offering human sacrifice to goddess Kali. Their tradition is, if you offer human sacrifice, God will be pleased. This king said, please don't do this. I am the king of the neighboring kingdom. But the Kali worshipper says, it's still more good, this blue blood that we are offering. The king cursed, what is happening? And the next day when the chief priest came to do Balidan, the chief priest saw the king's thumb has been cut, and he said, please release the king and send him off, because in their tradition, any ahuti should be purna ahuti. Any offering should be a complete offering, and therefore God will get angry, so send him off. The king was very happy because his thumb is lost, his life was lost. If thumb was there, he would have been offered. And then he remembered what the minister said, whatever happens is for my own good. He comes running back to the forest, takes the minister out from the well, touches his feet, offers his apology, and then explains whatever has happened, to which the minister says, please don't thank me, don't apologize to me. What you did is really good, and what happened to me is good. If you had not pushed me in the well, then I would have been the perfect offering to goddess Kali. They would have killed me. Whatever happened, happens for our own good. This type of trust when you have, you will be able to deal with death wisely, trusting that death also is a part of life, and learning to experience the mystery of existence, life opens up a different dimension. So the first great fear is the fear of public speaking. Second is the fear of death. Third is the fear of insecurity. Now this is another fear that one has to handle with understanding. Lot of people are insecure, and insecurity seems to literally eat people up. Now have a wise perception. Yoga says have a wise perception with reference to insecurity. You are afraid of insecurity because you have a conclusion of what security is. Please understand, our insecurity is always in contrast with what security your mind fabricates. So you have a concept, this is security, and from that light you find you are insecure. Insecurity means what? Is only in contrast with security you say something is insecure. Life is constantly changing. Therefore in Sanskrit the word jagat means jayate gacchati iti jagat. That which is born and that which goes is the world. World is constantly changing. Hercules said you cannot take bath in the river twice. Everything is changing. Change is so beautiful, but you are afraid of change because you have a concept of something which is changeless.
And therefore, if you say this is security, and from that contrast, you become insecure. So if you can understand one thing, there's no such thing as security at all. Everything is insecure. Because everything is changing. This moment is gone. When the moment it is gone forever. Everything is changing. So what is secure? This body is not secure. Your money is not secure. Nothing is secure. Since everything is changing, you have to learn to love change. God in His infinite kindness is giving us an opportunity to love what is. If you bring the energy of love, you can handle fear much better. If you can do what you love is beautiful. Always you cannot do what you love. Then you have to learn to love what you do. Do what you love and learn to love what you do is a great skill that you have to learn in the course of your living. So there is change. Learn to love change. And how to love change? There is no how to love change. It is an understanding that there is nothing called security. Everything is insecure. And you are afraid of insecurity because you have a concept called security. If you can renounce that and start learning to love what is with the understanding past is history, future is mystery, the present is a gift, and therefore in English it is called the present. The present is a present. Each moment is a present. And each moment, if you can learn to use it, then you find life becomes beautiful. Drop your concept of security. Learn to love change. And I'm not trying to say you should not work for your financial security. But whatever you are working, please understand that everything in this existence is perishable. And the beauty of existence is it is perishable. Something perishes, something is born. Learn to use whatever life gives you. People always come and tell me, Swamiji, I'm unhappy because I don't have this. I'm unhappy because I don't have this or that. And I always tell them, it is not what you have. It is how you use what you have which makes a difference in life. What do I mean by that? It is not what you have. It is how you use what you have. You have eyes. If you do not know how to use your eyes and always look on what you don't have, then you will find having eyes doesn't mean anything. So if you can learn to use whatever life gives you, have eyes, use your eyes. You have brains, use your brain. Have legs, use your legs and hands. And then if you use whatever life gives you, life is beautiful. Unfortunately, people don't use what existence gives us. We are too lost in our expectation of what life should be. If you are wise and have love and trust, if God gives you poverty, learn to use poverty. If God gives you richness, learn to use richness. Because there's richness in poverty, there is also poverty in richness. See, people who are poor, they don't have problem of taxation. They don't have problem of dacoits ransacking them. There in poverty, there is also a dimension of richness. And people who are rich has its own dimension of poverty. If you can use whatever life gives you, that's a great skill that one has to develop. Life is like a laptop, but we are using it like a paperweight. Even though you're using laptop, but you're using it as a paperweight, exactly, life is so powerful, we don't use it. And to use it, what is required is love, what is required is commitment, what is required is understanding. And when you bring this, you will find whatever existence gives you, you'll use it. That's why when bad things happen to good people, they become better and not bitter. And that's a skill that you have to learn in life. Use change. And then you will find you will be able to be so creative in life. Creativity can be of two types. You can be destructively creative, you can be constructively creative. We are talking of a constructive creativity, not a destructive creativity. I was reading a cartoon, and the cartoon goes like this. Chief Minister of Bihar, just a cartoon, no criticism to anybody. The Chief Minister of Bihar was approached by the Prime Minister of Japan
and told the chief minister, Bihar is so rich in natural resources, but why is it the poorest state in the country? So give Bihar to Japan. In 1 year, I'll convert Bihar into Japan. The Prime Minister of Japan offered it to the Chief Minister of Bihar. The Chief Minister of Bihar laughed at it and said, what is so great about this? You give Japan, in 6 months I'll convert Japan into Bihar. Now this is also creativity. I'm talking of a constructive creativity, not a destructive creativity. So if you can love change, understand change, use change, you will find life can be extremely powerful. Insecurity is beautiful. Love insecurity because it opens up a dimension of mystery. Learn to renounce your conclusion of what security is and learn to love insecurity, and then you will find you will love change. When you are a child, there is a beauty. When you are a youth, there is a beauty. Middle age, beauty. Old age, beauty. These are the seasons of life. But you see people, when they are child, they want to become a youth. When they are youth, they are so unhappy being a single. They want to get married, then I'll be happy. When they get married, then they feel, oh, I should have been a bachelor. And thus it goes on. We do not know how to lovingly use the phenomena of change. Love insecurity. That's a great spiritual asset which yoga invites us to acquire. Fourth is the fear of rejection. A lot of people are afraid of rejection. And when you're afraid of rejection, then you will find your life becomes literally frozen. Now, please understand, nobody can reject you unless you feel yourself rejected. Somebody can say no to you. No doesn't mean to say rejection. Nobody can hurt you unless you give permission for yourself to be hurt. Mahatma Gandhi said very beautifully, nobody can take away your self-respect unless you give it away. I say, nobody can reject you unless you feel rejected. Somebody says no to you in a relationship, it only means somebody is saying no to you. But if you feel rejected, deep within, it is your interpretation that you feel rejected, you feel rejected. One person told me, Swamiji, you tell me to be happy. It is impossible for me to be happy. I asked him why. He said, I loved a woman, I got married, and after 3 years, she says bye-bye to me and gets married to somebody else. From that time, now I've been in drinks, I have been in drugs, because the pain of she rejecting me after 3 years of marriage and 2-3 years of a relationship before marriage, it is so painful. Unless you go through this, you will not experience this. Now I told him, please look into it little more deeply. In the same workshop, another person got up and said, the happiest incident in my life is when my wife rejected me. He says 5 years of relationship we had, and when she rejected me after 5 years, and that's the time I really learned, he said, how I took my wife for granted. I took her for granted, and since I took her for granted, it is only that divorce which made me realize never take the relationship for granted. And then when he re-looked, he said those 5 years have been such a beautiful experience in life, such a phenomenal experience in life, and I invalidated it by taking it for granted. And therefore, when I start taking for granted, my life has become a sickness. When I realized this, I became healthy. Never take life for granted. For Rabindranath Tagore, a simple dewdrop on a lotus leaf, poetry comes out. For a gross person, if he sees a Niagara Falls, dysentery comes out of him. The world is the same. It is how sensitive that you are towards the world. And it is this sensitivity that you have to bring. Early morning sunrise. A poet writes a poem. But a gross person, when he looks at the sunrise, he feels the sunrise is disturbing his sleep. Friends, to be very sensitive is a beautiful phenomena. And therefore, nobody can reject you unless you feel rejected. Here is a person, wife has rejected him. Her rejection has made him realize that I took her for granted. I should not take a person for granted. And it was a great learning experience. And he is grateful that
He has learned a lesson. As Mahatma Gandhi beautifully said, nobody can take away your self-respect unless you give it away. I say nobody can reject you unless you feel inwardly rejected. Rejection which leads to dejection is more your self-talk. Somebody says no is just a fact. Fact is not painful. What is painful is your interpretation to the fact. Wife has left you is a fact. Look very deeply. It's so difficult for people to see this. Wife has left you is a fact. What is more crippling is your interpretation of the fact. She left me, therefore I am not a worthy person. She is a cheat, blah, blah, blah. All this goes more than the fact. It is your interpretation of the fact which is painful. This interpretation you can interpret as pain, you can interpret as power. And therefore, yoga says, learn to be very careful how you interpret facts. And if you can interpret facts wisely, you will grow. When bad things happen to good people, they become better and not bitter. I invite you to look at rejection in a different angle. Somebody rejects you, treat it differently. Like in the field of marketing, it is said, when a customer says no to you, it is the starting point of selling. There's another famous jargon in marketing. When a customer says no to you, he only means he does not know enough of the product. Now, this is a very proactive way. Here a customer saying no. But this man, the seller, feels when a customer says no, it is only means he does not know enough of the product, and therefore he represents the product differently. And therefore in marketing it is said, a good person in selling can sell a comb to a bald person. Fact is not painful so often. It is your interpretation of the fact. Many of our pain comes from interpretation. Interpretation comes from your self-talk. And therefore your self-talk is a movement of thought. Ultimately, fear is a movement of thought. Just imagine there is no thought, there is no fear. In deep sleep, there is no fear. The tiger can be next to you, but there is no fear. But tiger may not be next to you. And if you have a thought of a tiger, then you will be scared. And therefore some people look at a post and see it as a ghost. They look at a rope and see it as a snake. Fear is a movement of thought. And if you can see fear is a movement of thought, and if you can see you are not the thought, you are the space in which thought comes and goes, and if you can always see yourself beyond thought, then you will find that you will not be a victim of thought, for you are only a space which is beyond thought itself. Therefore, fear is a movement of thought. People always tell me, Swamiji is beautiful, but when somebody likes you and you like them and somebody rejects you, it's still painful. It still hurts. Hurt or upset, whether justified or not justified, it is self-damaging. You have to understand that. Now you may say, but it's natural for us to get hurt when somebody rejects you. The moment you say it's natural for us to get hurt, then you have no possibility for a higher dimension. I will give another answer. People get hurt when somebody rejects you. But if you have to be a winner in life, you have to operate from an extraordinary dimension. Like, if you want to be an Olympic champion, you cannot operate from an ordinary paradigm. You have to operate from an extraordinary paradigm. And what is the extraordinary paradigm? Is the understanding, hurt or upset, whether justified or not justified, it is self-damaging. If you can keep this constantly aware, it is like a diabetic person saying, Swamiji, it is easy to say don't eat gulab jamun, don't eat sweets, but naturally we'll get tempted. Now what can anybody say to such a person? The doctor has to say, whether it is natural or not natural, you are not supposed to eat. It is self-damaging. So if you have this conviction, hurt or upset, whether justified or not justified, it's self-damaging, then you won't give energy to hurt, you won't justify hurt.
most of the time we go on justifying it. We go on expecting something else should have happened. And in this game that we get lost, if we can renounce that and then learn to just see fear is a moment of thought, hurt is a moment of thought, I am beyond thought, that beyondness is what we have to experience. Finally, I like to say this, and this is the quintessence of my understanding of yoga and religion. When I find people struggling, I find most of their struggles, be it anger, be it fear, most of it is this: the greed to be somebody and the fear to be nobody is the biggest struggle that we are going through. If we can renounce the greed to be somebody, just renounce the greed to be somebody and the fear to be nobody, if you can renounce that, you will find your life will be so beautiful. Why do you want to be somebody? You know, ego plays such an important role. Ego always wants self-importance. Ego wants self-importance. And many of our fear, anger, hurt is we are caught up in the game of self-importance. A lady came to me some time back and said, Swamiji, my husband is so insensitive that he is not even seeing I'm putting such foreign cosmetics on my face, and he is not sensitive to see this, and that hurts me very much, Swamiji. I told her, please look, you are caught up in the game of self-importance. The earth, it is said, is like a small piece of dust in this cosmos, because there are so many suns, so many galaxies. So earth is a small piece of dust. In that dust, I told her, where is India? Another small piece, small dot. I asked her, where is Chennai? Again a further dot. I want you to go through this as I'm saying. Then in Chennai, I asked her, where is Egmore? Further small. And in Egmore, where is the hotel in which I'm taking this workshop? Still further. In that, there are 200 people. Where are you? Can you just imagine the size? The earth itself is a small dust. In earth, India, in India, Madras, in Madras, Egmore, in Egmore, this hall, in this hall, 200 people, and there you are a negligible person. Now see how crazy it is if you seek for self-importance. It is like a mosquito going in front of you and saying, oh, I have put lipstick and people are not appreciating me. We are smaller than the mosquito, and ego plays this game of self-importance. And because of ego, there is fear. The greed to be somebody and the fear to be nobody is the biggest struggle we are going through. And if you can just drop that ego and just be a nobody, and from nobody function. And therefore the famous expression in Indian culture is, you operate from emptiness and then you will find you will operate from fullness. Being empty, you operate from a different fullness altogether. And that will help you in managing fear much more wisely. Finally, healthy fear is very different from unhealthy fear. You should have healthy fear, but your fear should be legitimate to the situation. When there's a tiger coming and you say, I'm not afraid, then you have to be taken to a mental hospital. Maybe there's no time for you to take to the mental hospital. So healthy fear is okay. We are talking of unhealthy fear, projected and imagined fear. And if you can renounce that, then you will find life becomes very beautiful. And therefore, finally, learning to convert fear into love is the greatest asset that we owe to ourselves. May God bless you all.
வாழ்வேது தேடி வந்த உன் யோக வாழ்விலே தேடு வந்த தேவிதிதானா தேடி வந்த உன் யோக வாழ்விலே தேடு வந்த தேவிதிதானா ஓர பாப்பமும் கொடிய பாதகமும் மாறிடாததும் எதிதானா வாழ்வேது சுக வாழ்வேது தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு உரிமை தவறென சொல்வது சரிதானா தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு உரிமை தவறென சொல்வது சரிதானா மாதர் பிறவியே மாபாப ஜன்மம் வேதனை கேளா நிலைதானா வாழ்வேது சுக வாழ்வேது வரதட்சணையால் வாழ்வை சிதைத்திட வழி செய்வதும் வீண் சரிதானா வரதட்சணையால் வாழ்வை சிதைத்திட வழி செய்வதும் வீண் சரிதானா முன்னோர் செய்த மூடமே மூண்டதெல்லாமே வினைதானா வாழ்வேது சுக வாழ்வேது வஞ்சக உலகில் வாழ்வேது வாழ்வேது சுக வாழ்வேது சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காடை ரெண்டு ஓடுது பாரு சீருது பாரு ஆயுது பாரு பறக்குது பாரு எப்புது பாரு தப்புது பாரு இப்படி அப்படி தாவுது பாரு ஓடுறா ராஜா ஓடுறா ராஜா ஓடுறா 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 ராஜா சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காடை ரெண்டு ஓடுது பாரு சீருது பாரு ஆயுது பாரு பறக்குது பாரு எப்புது பாரு தப்புது பாரு இப்படி அப்படி தாவுது பாரு ஆட்டம் போட்டு வரும் ஆப்பக்காரம்மா ரோட்டு ஓரம் கொஞ்சம் பார்த்து போங்கம்மா நோட்டம் போட்டு வரும் மைனர் யாருங்க ஓர பார்வை கொஞ்சம் மாத்தி பாருங்க நோட்டம் போட்டு வரும் மைனர் யாருங்க ஓர பார்வை கொஞ்சம் மாத்தி பாருங்க பாட்டம் போட்ட ரோட்டை போல எண்ணிக்கிட்டு போறாங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்காம ரோடு வரை வாராங்க சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு காலை ரெண்டு ஓடுது பாரு சீருது பாரு ஆயுது பாரு பறக்குது பாரு எப்புது பாரு தப்புது பாரு இப்படி அப்படி தாவுது பாரு
ஆட்டு கூட்டம் வந்து பாதை மறைக்குது, காட்டு வேகம் வந்த காளை தவிக்குது, மூக்கு கயிற்றிலே பிரேக்க போடுறேன், ஆட்ட ஓட்டுயா மாட்ட ஓட்டுறேன், மோட்டார் என்ன சைக்கிள் என்ன எல்லாம் எனக்கு பின்னாடி, போட்டா போட்டி வச்சால் இங்கே நான் தான் போவேன் முன்னாடி, மோட்டார் என்ன சைக்கிள் என்ன எல்லாம் எனக்கு பின்னாடி, போட்டா போட்டி வச்சால் இங்கே நான் தான் போவேன் முன்னாடி, சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்ணை காளை இரண்டு, ஓடுது பாரு சீருது பாரு ஆயுது பாரு அறகுது பாரு எவ்வுது பாரு அப்புது பாரு இப்படி அப்படி தாவுது பாரு, ஓடுறா ராஜா ஓடுறா ராஜா ஓடுறா 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 ராஜா, சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்ணை காளை இரண்டு, ஓடுது பாரு சீருது பாரு ஆயுது பாரு பறக்குது பாரு எவ்வுது பாரு அப்புது பாரு இப்படி அப்படி தாவுது பாரு. La 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 lo, la 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 lo. சட்டாம் பிள்ளைய ஜாடை காட்டி வர சொல்லிவிட்டு முட்டாய்தனமா காளி கோயில் முன்னே வந்து நிற்கலாமா, உங்க மூளையத்தான் அடகு வைக்கலாமா, வாங்க 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 பூங்காவின் காத பண்டுகளா, நீங்க புத்தி கட்டு போன அசல் மண்டுகளா, பூங்காமல கனவு கண்டிகளா, இப்ப ஜோடியாகவே வந்த கண்டங்களா, முழுக்க நனைஞ்ச பின்னே முக்காடு வேணுமா, அழுக்கி குலுக்கி கொண்டு அக்காளும் தானுமா, முழுக்க நினைஞ்ச பின்னே முக்காடு வேணுமா, அழுக்கு குலுக்கி கொண்டு அக்காளும் தானுமா, திக்கான போடும் இடம் பெட்டுகளா, நீங்க தெரிஞ்சு இப்படி மதி கட்டீங்களா, திக்கான போடும் இடம் பெட்டுகளா, நீங்க தெரிஞ்சு இப்படி மதி கட்டீங்களா, பூங்காவின் தீங்காத பண்டுகளா, நீங்க புத்தி கட்டு போன அசல் மண்டுகளா.